ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இப்போ தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போதைக்கு இது பாலை பற்றி எடுத்துகிட்டு வந்தேன். அது தூங்க ஊட்டி பாருங்கள், வெயில் எரிக்கிடுச்சு. பாலை காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரைச்சி விட்ட செலவரைச்சி அந்த நாட்டு கிராமத்து முறையில் வைப்பாங்க பார்த்தீங்களா, மிளகு சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அந்த மாதிரி இந்த வட்டம் வைக்க போகிறேன். வீட்டு மிளகா குழம்புத்தூள் சேர்க்காமல் அடுப்பை பற்ற வச்சுக்கிறலாம். பால் காயட்டும். கடையில் எழுந்திரிச்சு அதை குடித்தாத்தே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைரவுக்கு அரிசியை அவருக்கு வச்சுக்கலாம், சாப்பாடு வச்சுக்கிறலாம். அப்பா அதை வச்சு இங்கேயே நிற்கிறியான். எதுக்குன்னு தெரியல. முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறியான். என்ன காரணம்னு தெரியல. கேட்கலாம் அவன்கிட்ட போய். கேட்டால் தான் என்ன ஐடியாவில் இருக்கிறாருன்ட்டு தெரியும். அந்த கடை நில்லு வர்றேன், அம்மா வர்றேன். பாவமாக இருக்குது. முகத்தவே பார்த்துட்ருக்குறேன். என்னன்னு பாருங்க, தூங்கி எந்திரிக்கட்டு எப்படியோ இருக்குது. இன்றைக்கி சண்டே தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். நமக்கு தான் பால் காய ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு நல்லா சாப்பாடுங்க. ஐயோ துடைக்காம வச்சு. நைட்டு நல்லா இட்லி, ஒரு டம்ளர் கூழ், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு, ஒரு கரண்டி சாப்பாடு. இத்தனையும் வயிற்றுக்குள்ளே போயிருக்குது. எப்படி தூக்கம் வந்திருக்கு எனக்கு. நல்லா தூங்கிட்டேன் நான். கூழ் குடித்ததுக்கு அதுக்கு நல்லா கம்மங்கூழ் சூப்பராக இருந்துச்சு. கம்மங்கூழ் நல்லா தயிரில் கரைச்சி நைட்டு குடிச்சிட்டேன் பார்த்துக்க. எப்போயும் மதியானம் குடிக்கணும், இருந்தாலும் குடிப்போம். இப்போ என்ன வயிறு எல்லா பக்கமும் போய் அடையட்டும். குறையாக இருக்கிற வயிறெல்லாம் அங்கே ஊற்றி நல்லா தண்ணியை ஊற்றி ஃபுல் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டேன். நான் நல்லா சாப்பிட்டேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம் பாருங்கள், ஜீரகம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சுகர், ஜீனி வாங்கிட்டு வந்துருக்குறோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் வெங்காயத்தை வெள்ளைப்பூடையும் உரிச்சிட்டு வந்துட்டோம்னா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஜீரகம் எல்லாத்தையும் வறுக்கணும். வறுத்து தான் வச்சாத்தான் அந்த சூப்பராக இருக்குங்க. அது அந்த கிராமத்து முறையில் வைக்கிற அந்த கறி குழம்பு சூப்பராக இருக்குது. வெறும் வெங்காயம் தக்காளி வீட்டு மிளகாப்பொடியை போட்டு வைக்கிறது அது வேறு. மட்டன் பொடியெலாம் போட்டு வைக்கிறாங்களே அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது பழசு ஆக ஆக நல்லா ருசி அதிகமாக இருக்கும் இந்த குழம்புல. அதில் வத்த என்ன செய்வீங்களா, அந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டு வைக்கும்போது குழம்பு வத்த என்ன செய்யணும், உப்பு கூடுன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குழம்புல அப்படி இருக்காது. சூப்பராக இருக்குது. தோசை, இட்லி இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன் இந்த மட்டன் குழம்பு. உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் பைரவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். ஒரு கொடுத்து இப்போ இந்த வாரமே கொடுக்கல. ஃபுல்லாக அவன் போன வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டான். இந்த வாரம் கொடுத்துக்கு வேணான்ட்டான். அதனால் அவனுக்கு வேணான்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அவனுக்கு தயிர் பால் மட்டும்தான் அவன் சாப்பிட்டு வரேன். மக்களே பாருங்கள், பாலும் காய ஆரம்பிச்சிருச்சு. பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வருது.
போய் பைரவுக்கு நீ பாலை கொஞ்சம் அவனுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் ஊற்றிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாலை குடிக்க போகிறோம் பைரவுக்கு. பாய் மக்களே. பார்த்தீங்களா, மாடியில் போய் அந்த தண்ணி விழுகிற இடத்துல வந்து படுத்து கிடக்கிறான். கூலிங்காக இருக்கும்ண்டு அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் நான். பாலை குடிச்சிட்டு போய் படுறா சாமி அப்படின்ட்டு தூக்கிட்டு வரவிட்டு இந்த பாலை குடிக்கிறாரு. நம்மளும் வந்து பாலை குடிக்கிறாங்க மக்களே. எங்கள் பைரவோடு சேர்ந்து நம்மளும் வந்து பாலை குடிக்கலாம். அவன் குடிச்சிட்டியான்ற ஒரு திருப்தி வந்து நமக்கு இருக்கும். எனக்கும் குடித்த திருப்தி இருக்கும், இந்த பாலை குடித்த திருப்தி. சாமியே மூச்சு விட மாட்டியான், திரும்பி கூட பார்க்க மாட்டியான், கோபத்தில் இருக்கிறாரு. அதை வந்து மூஞ்சியை பார்த்துட்டு என்னடா பின்னாடி நின்றுருந்தவனே ஆளக்காரன்ட்டு பார்த்தா வெளியில் வந்து பார்க்குறேன், காணோம். மேலே மாடிக்கு போகிறேன், அந்த ஓட்டையில் தண்ணி விழுகிற இடத்துல வந்து படுத்து கிடக்கிறாரு அந்த ஈரப்பதத்தில். எதுக்கு? ஒருவேளை வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிட்டு வந்திருக்கேன், ரொம்ப திறந்து விடலைன்ற கோபத்தில் இருக்கிறானா என்னமோ தெரியல. அதே வந்து மூஞ்சியை பார்த்துருக்கலாம். அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே தூங்குறான், அதுக்கு தான் இவன் இந்த இது கதவை திறந்து விட்டா அவள் அண்ணிட்ட போய் படுத்துக்கிடுவானே அப்படின்னு. இங்கே வருங்க, சும்மா இருக்கிறது போயிட்டு நக்கிறது. சரி நீ போ எங்கே போய் படுக்கணுமா படுத்துக்கோ, ஒன்றும் சொல்ல மாட்டேன். பாய் மக்களே. இப்போயும் பாருங்கள், நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இவனை போக மாட்டேங்கிறியான். ஏதோ விற்றுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ உன்னிப்பாக கவனிக்கிறியா? இன்றைக்கி ஏதாவது விற்றுட்டு போகிறாங்கல்ல, நீ ஏதாவது விற்று காமி வாக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான், தூக்கம் வந்துச்சு. பார்த்தீங்களா அவன் கண்ணை பாருங்கவே, அப்படியே சுருகுறான். வீட்டுக்குள்ளே போறியா சாமி? இங்கே வா, அம்மாவுக்கு திறந்து விட்றேன், வா இங்கே வா இங்கே வா வா போகலாம், இங்கே வா உள்ள போகலாம். வாடா அண்ணன், வா அண்ணன் இங்கே வருங்க எம்முட்டு வேகமாக வரேன்னு மட்டும் பாருங்கள். கதவு திறந்து விட சொல்லி திறந்து விடவா? இங்கே பாருங்க, இதுக்கு தாங்க அவன் என்னை அத்தனை பார்வை பார்த்துருக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ பார்வைக்கு நான் அவனோட பார்வைக்கு என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா, அவங்க அண்ணன்ட்ட படுக்கிறதுக்கு. அதான் மேலே போய் படுத்துருந்தானே, என்னடா பிள்ளை இப்படி வந்து இங்கே வந்து படுத்து கிடக்குன்னு ஒரு இது சங்கட்டமாகிருச்சு. அதுதான் மக்களே. நீ வந்து பாருங்கள், அவனும் பாலை குடிச்சிட்டியான், நம்மளும் பாலை குடிச்சிட்டோம். நீ வந்து பூண்டு வெங்காயம்லாம் வந்து உரித்து வைப்போம். ரொம்ப இப்போ வெயில் வந்து உட்காந்துருக்கணுங்களா, ரொம்ப வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. என்னத்தை சொல்கிறது பாருங்க, சுட்டு எரிக்கிறியா சூரியன். நேற்று கூட லேசாக மோடம் போட்டுருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் அவ்வளோ வெயில் அடிக்குது. அதனால தான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன், போய் தூங்கலாம்னு சொல்லி போய் தூங்கிட்டு வந்துட்டேன்.